திருக்குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கவினும் நிலாவும் மணலில் என்று எழுதுகிறார்கள். ஜிம்மியும் மிக்கியும் அதன் மேல் ஓடி அதை கலைக்கிறது. நிலா எப்படி எழுத்துக்களுக்குத் தொடக்கமோ அப்படி இறைவன் உலகிற்குத் தொடக்கம் என கூறினாள். திருக்குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். கவின் நிறைய புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கிறான். ஆனால் ஜிம்மியும் மிக்கியும் பசியால் வாடும்போது அதற்கு உணவு தர மறுக்கிறான். அதை பார்த்த நிலா அன்பும் இறை சிந்தனையும் இல்லாத படிப்பு வீண் என்று கூறினாள். திருக்குறள் மூன்று மலர்மிசை ஏகினான். மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மிக்கியும் ஜிம்மியும் ஒரு அழகான பூவை முகர்ந்து பார்க்கிறது. கவின் அந்த பூவை ஒடிக்கப் போகிறான். அதை பார்த்த நிலா, அன்பு இருக்கும் இடத்தில்தான் கடவுள் இருப்பார் எனச் சொல்லி பூவை பறிக்காதே என்று கூறினாள். திருக்குறள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. ஜிம்மியும் மிக்கியும் ஒரு குறிப்பிட்ட பொம்மைதான் வேண்டும் என்று அடம்பிடிக்கிறது. அதை பார்த்த நிலா மற்ற பொம்மைகளுடன் விளையாடச் சொல்லி விருப்பு வெறுப்பு இல்லாவிட்டால் கவலை இல்லை என கூறினாள். திருக்குறள் ஐந்து இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருட்டில் கவின் பயப்படுகிறான். அதை பார்த்த நிலா ஒரு விளக்கை ஏற்றி இறை சிந்தனை இருந்தால் பயம் எனும் இருள் விலகும் என தைரியம் கூறினாள். திருக்குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர். ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார். மிக்கிக்கு மீன் வாசனை கவர்கிறது. ஜிம்மிக்கு பிஸ்கட் ஆசை. கவின் தன் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி தியானம் செய்வதைப் பார்த்து அவை அமைதியாகின்றன. இறைவனின் நெறியில் நடப்பவர் நீண்ட காலம் வாழ்வார். திருக்குறள் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ்ச்சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நிலா ஒரு அழகான ஓவியம் வரைகிறாள். கவின் அதைவிட அழகாக வரைய முயன்று வருந்துகிறான். ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர். ஒருவருக்கொருவர் ஒப்பிடாதே. ஏனென்றால் கடவுள்தான் நம்மை படைத்தார். ஆகையால் இறைவனே நிகரற்றவர் என நிலா கூறினாள். திருக்குறள் எட்டு அறவாழி அந்தரணன் தாழ்ச்சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கவினும் நீலாவும் ஒரு சிறிய ஓடையில் காகிதக் கப்பல் விடுகிறார்கள். ஜிம்மியும் மிக்கியும் அதைத் துரத்துகிறது. அறம் என்னும் படகில் ஏறினால் தன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என கவின் கூறுகிறான். திருக்குறள் ஒன்பது கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத் தலை. கவின் ஒரு பேட்டரி இல்லாத பொம்மை காரை ஓட்ட முயல்கிறான். எண்குணங்களையுடைய இறைவனை வணங்காத தலை புலன்கள் இருந்தும் இயங்காத பொம்மைகளை போன்றது. உயிர் சக்திதான் இறைவன் இல்லையெனில் நாம் வெறும் ஜடம் என நிலா விளக்குகிறாள். திருக்குறள் பத்து பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். இறைவன் அடி சேராதார். கவின், நிலா, ஜிம்மி, மிக்கி நால்வரும் ஒரு பெரிய பாலத்தில் நடக்கிறார்கள். கீழே கடல் சீறுகிறது. கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வாழ்க்கைப் பாலத்தைக் கடப்பது எளிது.